ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் காய்ஸ். இன்றைக்கி நம்ம டேரக்டர் பாரஞ்சித்தோட டைரக்ஷனில் ஆக்டர் சியான் விக்ரம் நடிச்சு இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தங்கலான் படத்தோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டைலில் எப்பயும் போல் மோஸ்ட்லி கதையை நம்ம பேசி ஸ்பாயில் பண்ண விரும்பல. நம்ம எப்பயும் போல் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் தென் அந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த படத்தை தேட்டரில் பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த படம் எப்போ இருந்தது, உங்களுக்கு பர்சனலாக இந்த அளவு பிடிச்சிருந்துன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக தங்கலானோட ஒரு ப்ரொமோஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் சியான் விக்ரம்கிட்ட கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஆக்டர்ஸ் லைக் விஜய், சூர்யா, அஜித் இந்த மாதிரியான ஆக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக அந்த ஒரு பொசிஷனில் ஏன் சார் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அப்போ அதுக்கு சூப்பராக ஆன்சர் பண்ணியிருப்பாரு விக்ரம் சார். நான் ஆல்ரெடி அந்த டைம்லேயே, அதாவது சாமி அந்த மாதிரியான டைம்லேயே நான் அந்த இடத்த பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ஸ்டார்டம் எல்லாம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் மோஸ்ட்லி எனக்கு அந்த கதை பிடிச்சிருக்கா, அந்த கதையில் அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா பார்த்து அந்த கேரக்டருக்காக நான் நல்ல நல்ல படங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட 2005-06 அப்புறமே அவரோட அந்த சினிமாட்டோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அவரோட படங்கள்லாம் ரொம்ப செலக்டிவாகவும் சூப்பராக பிச் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர்ஸ் ஒன்றும் நல்லா யூனிக்காக இருக்கும். அதில் ஒரு வரிசையாக அந்த தங்கலான் படமே இருந்திருக்கு. அதுக்கு தான் இப்போ நான் அந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசினேன். அவர் அங்கே என்ன சொன்னாரோ அதை அவர் ப்ராப்பராக செஞ்சுருக்காரு. இந்த தங்கலான் படம் அப்பேற்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இதில் அவரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த படத்தை அவர் பிக் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு புரியுது. ஒரு அமேசிங்கான கேரக்டர், ஒரு அமேசிங்கான ஆக்டர்கிட்ட சிக்கியிருக்கு. அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா டேரக்டர் என்ன மாதிரி வரணும்னு நினைச்சாரோ அதோட ஃபுல் அவுட்புட்டையும் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் சார் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ரியலி தமிழ் சினிமாவில் நிறைய பெஸ்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. லைக் விஜய் சேதுபதி சார் ஒரு மாதிரி நடிப்பார், தனுஷ் சார் ஒரு மாதிரி அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வெளிப்படுத்துவார். பட் இதெல்லாம் தாண்டி எப்பயுமே சியான் விக்ரம் சார் அப்படின்னாலே ஒரு யூனிக்னஸ் தான். அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தனியாக அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஃபேன்ஸும் அவருக்குன்னு ஒரு தனித்துவமான இடமும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எப்பயுமே இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாரு. ரியலி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சா அது சந்தோஷம் தான். ஏன்னா அந்தளவு அவர் பெஸ்ட்டான அவுட்புட்டை கொடுத்துருக்காரு. ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரி, ஆக்ஷன்ஸ், அவரோட ஆட்டிடியூட், இது மாதிரி அந்த கேரக்டருக்கு என்ன டைரக்டர் பாரஞ்சித் செட் பண்ணாரோ அதுக்கு மேலே கீழே இல்லாமல் அக்யூரேட்டாக அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. சரி, என்னப்பா நீ சியான் விக்ரம் சாரை பற்றி அந்த ரிவ்யூ ஸ்டார்ட் ஆனதே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஒரு ஷோ ஸ்டீலரே அவர் தாங்க. ஸோ இது ஒரு மொத்த படத்தையுமே அவர் தான் இழுத்துட்டு போகிறாருன்னே சொல்லலாம். ஒரு மேஜர் கேரக்டராக இவர் தான் இருக்கார். ஸோ இதை தாண்டி பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்டோரி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. லைக் மாளவிகா மோகன் மேமாக இருக்கட்டும், தென் பார்வதி மேம், அவங்களும் பெஸ்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அங்கே சைடில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் எல்லாருமே ப்ராப்பராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மெயின் ரோலாக எடுத்து பண்ணது நம்ம சியான் விக்ரம் சார். ஸோ அவரோட ரோல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட் டைரக்ஷன், பாரஞ்சித் சாரோட டைரக்ஷன். எப்பயுமே பாரஞ்சித் சாரோட ஒரு படங்கள் ஒரு யூனிக்னஸ் தான் சொல்லணும். லைக் சார்பேட்டா, மெட்ராஸ், அதுக்கப்புறம் அட்டகத்தி, ஸோ இந்த மாதிரி ஒரு படங்கள் சொல்லலாம். கபாலிக்கால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக அவர் இறங்கியிருப்பார். மற்றபடி அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் எப்பயுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அந்த விதத்தில் இந்த ஒரு பீரியாடிக் போர்ஷனை ப்ராப்பராக பிக் பண்ணி ஒரு மிஸ்டீரியான அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமை இங்கே நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு ப்ரெசன்டேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசிங்காக நமக்கு பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஸ்க்ரீன் பிளே, இந்த ஒரு படம் கரெக்டாக ஆரம்பிச்சு சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே லேக்ல, முக்கியமாக டியூரேஷனும் ரொம்ப கம்மின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு போயிடுச்சு. இந்த சீனுக்கு இவ்வளோ டைம் ஒதுக்குனா போதும். இது ஆடியன்ஸ்க்கு ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காரு. 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் நினைக்கிறேன் ஹோல் ஃபிலிமே. ஸோ டக்கு டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் எல்லாமே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம கிரிப்பிங்காக கட் பண்ணியிருக்காங்க. அதனால படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரேஸ் குதிரையில் ஏறி அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு. அந்த அளவு ஆக்டர்ஸும் அந்த சீக்வன்ஸும் நம்மளை ஹூக் பண்ணுது. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அமேசிங்கான ஒர்க். கேமராமேனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடிட்டர்ஸ், இது மட்டும் இல்லாமல் செட் ஒர்க்ஸ், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆர்ட் ஒர்க்கர்ஸ், செட் ஒர்க்கர்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலைகள், இதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மொத்த க்ரௌட் மெம்பர்ஸ், அந்த ஒரு ட்ரைப் மெம்பர்ஸாக நடித்தவங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அவங்களோட 100% உழைப்பை போட்டிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. முக்கியமாக ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் கோரியோகிராஃபி தரமாக இருக்குது. சும்மா அந்த மாஸ் ஃபைட்டு மாதிரியும் இல்லாமல் ஒரு டெக்னிக்கல்
டீட்டெயில்டாக ஒரு ஸ்கில்டு ஆக்ஷனாக இல்லாமல் இது வந்து ஒரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு சண்டை. அது எப்படி ராவாக ரஸ்டிக்காக ரொம்ப கிரவுண்டடாக இருக்குமோ அவ்வளோ கிரவுண்டடாக. லைக் இப்போ ஆக்டர் சியான் விக்ரம் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ ஃபைட் இல்லாமல் அந்த கேரக்டர் ஒரு சண்டை போடுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணும், என்ன மாதிரி அடிக்கும், என்ன மாதிரி அவருக்கு டயர்டாகும், எல்லாத்தையுமே கொஞ்சம் இறங்கி ரஸ்டிக்காக கிரவுண்டடாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இந்த படத்தோட சூப்பராக ஒன்றி போயிடுச்சு. அதனால் ஓவராலாக பல விஷயங்கள் வந்து ப்ராப்பராக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அதில் இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து மியூசிக். ஜிவி பிரகாஷ் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது. பல இடங்களில் முக்கியமாக தங்கலான் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜிஎம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் வந்து லைட்டாக எனக்கு ஒட்டாமல் அந்த படத்தில் தனியாக தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ். எல்லா விஎஃப்எக்ஸும் சொல்லிட முடியாது. முக்கியமாக அந்த ஸ்னேக் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஜாக்வார், பிளாக் ஜாக்வார் மாதிரி ஒரு அனிமல் வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே கூட பார்த்துருப்போம். அதோட அந்த விஎஃப்எக்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. லைக் அது வந்து விஎஃப்எக்ஸ்ன்றது நல்லா தெரிஞ்சது, அதை பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் இந்தியன் ஃபிலிம்ஸ்லாம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபேமிலியோட கூட போய் தாராளமாக பார்க்கலாம். என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் பீரியாடிக் ஃபிலிம்லேயே பல விதமான பீரியாடிக் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. லைக் இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் சண்டை வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனில் அந்த ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய பீரியாடிக் போர்ஷன்ஸ். ஸோ இது மாதிரினா பல பரிமாணங்களை நீங்கள் வந்து பீரியாடிக் ஃபிலிம்ஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக இருக்குது. அது நல்லா இருக்குது. அதனால் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபிலிம்ஸில் இது ஒன்றா இப்போ அமைஞ்சிருச்சு. அமேசிங்கான ஒரு ஃபிலிம். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரியான படங்களை வந்து சப்போர்ட் பண்ணாதான் இது மாதிரியான குவாலிட்டி கண்டென்ட் பேஸ்டு ஃபிலிம்ஸ் வந்து நிறையா வரும். அதனால் டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லீவ் தான், அதனால் ஃபேமிலியோட கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த ஒரு படத்தோட உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் என்ன, அதாவது படம் பார்த்தவங்க பர்சனல் ஒப்பீனியன்ஸ் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.